புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சி, அப்படி என்ன ஒரு ஸ்கீம்ஸை பெண்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். கடந்த சில நாட்களாக புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு நிறைய ஸ்கீம்ஸ்களை, நிறைய அப்டேட்ஸ்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பெண்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்கீம் எப்படிப்பட்ட ஒன்றுனா, பெண்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான, ஒரு பெண்களுக்கு ரொம்பவும் பயன்படக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். இந்த ஒரு ஸ்கீமை பெண்களுக்காகவே புதியதாக வந்திருக்கக்கூடிய அரசு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா, பெண்கள் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் இலவசமாக. பெண்கள் எந்த விதமான பணமும் கொடுக்காம, பெண்கள் எந்த விதமான பணத்தொகையும் இன்னும் எந்த விதமான டிக்கெட்டுமே எடுக்காம, பெண்கள் 600, 500 கிலோமீட்டர் வரை எங்கு வேண்டுமானாலும் இலவசமாக பயணம் செய்து கொள்ளலாம். எந்த லோக்கல் பஸ்ஸில் வேணால், எந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் வேணாலும் பயணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு புது ரூலை இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு ஒரு ஸ்கீமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் இது எப்படிப்பட்ட ஒன்றுனா, கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு 60 கிலோமீட்டர் அல்லது 50 கிலோமீட்டர் லோக்கல் பஸ்ஸில் மட்டும்தான், தன்னுடைய டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் இலவசமாக பெண்கள். ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் கன்னியாகுமரி டு சென்னை வரையும் கூட இலவசமாக பயணம் செய்யலாம். இந்த ஒரு ரூலை ஏன் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆதவ் அர்ஜுனா, இன்னும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, இன்னும் அமைச்சர் புஷ்ரி ஆனந்த், இன்னும் சிஎம் விஜய் இவங்கெல்லாம் ஒரு கலந்துரையாடல் ஒரு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போ கேட்டிருக்காங்க ஆதவ் அர்ஜுனா அவங்க, எதற்காக வேண்டி இந்த ஒரு பயணத்தை நீங்கள் தொடர்றீங்க, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லியிருக்காங்க, பெண்கள் எந்த இடத்துலையுமே சிரமப்படக்கூடாது. பெண்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னு சொன்னால், பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இன்னும் காலேஜுக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இன்னும் தன்னுடைய கணவனிடம் சண்டை போட்டுட்டு தன்னுடைய தாயினுடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒன்று என்னென்னா, பஸ்ஸுக்கு தான் அதிகமாக செலவு செய்கிறாங்க. ஆனால் அந்த செலவே இல்லாமல் பெண்கள் இலவசமாக, என்னுடைய சகோதரிகள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தோழிகள், இவங்க எல்லாருமே எந்த விதமான பணமும் இல்லாமல் இலவசமாக பயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு ஸ்கீமை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது போன்றே இப்போது இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க. இது பெண்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஸ்கீமு. இன்னும் பெண்களுக்கான அதிக சலுகைகளை இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிலிண்டர் கொடுக்குறாங்க, வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் கொடுக்குறாங்க. இன்னும் பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் பெண்கள் எந்த விதமான இடத்துலையுமே பாதிக்கப்படாமல் இருக்க, பெண்களை எந்த விதமான இடத்துலையுமே துன்புறுத்தாமல் இருக்க, பெண்களை பாதுகாப்பதற்காக வேண்டிய ஒரு தனி படையை அமைச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ்களை பெண்களுக்காக கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ்களை கொடுத்துருக்காங்க. எந்த அளவிற்குன்னா, இந்த பெண்கள் படிக்கக்கூடிய பெண்கள் இப்போ +2 படிக்கிறாங்க, +1 படிக்கிறாங்க, இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அந்த பெண்கள் பிற கல்வியை படிக்க போக வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு பணமே இல்லைன்னா வட்டி இல்லா கடன் கவர்மெண்ட்டே தர்றாங்க. வட்டி இல்லாமல் 20 லட்சம் வரை நீங்கள் படிப்பதற்கு வெறும் கடனாக மட்டும் வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடந்த ஆட்சியில் எப்படின்னா, வட்டியோடு கடன் கொடுப்பாங்க. இப்போ கடன் கொடுப்பாங்க, எத்தனை லட்சம் கேட்டாலும் கொடுப்பாங்க படிப்பிற்காக வேண்டி, நம்ம பிற கல்வியை கற்பதற்காக வேண்டி, இந்த காலேஜ் டிகிரிஸ்லாம் நம்ம முடிப்பதற்காக வேண்டி. இப்போ எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ அல்லது வெளியில் நல்ல பெரிய காலேஜுக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா அதற்கு ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸ் கட்டுவதற்கு கடன் தந்திருந்தாங்க கவர்மெண்ட்டே. அந்த கடனை எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, வட்டியோடு சேர்த்து அவர்களுக்கு நம்ம கட்டிடணும், அந்த இது போன்று கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவங்க படிப்பிற்கு வட்டி இல்லா கடனை 20 லட்சம் வரையும் அவங்க வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு அவர்கள் வீட்டில் பயன்படுத்துவதற்கு, இப்போ பெண்கள் பார்த்தாலே சில பெண்கள் வேலைக்கு போவாங்க, சில பெண்கள் சமயக்கட்டில் தான் இருப்பாங்க. தன்னுடைய வீட்டில் நல்லா படித்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, தன்னுடைய கணவனுக்கு, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு நம்ம சமைத்து தன்னுடைய வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வீட்டில் தான் இருப்பாங்க பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃபாக. அப்போ இந்த பெண்கள் சிலிண்டருக்காக வேண்டி சமைப்பதற்கு சிரமப்படுறாங்க. மாதம் 2 மாதத்திற்கு ஒருக்கா சிலிண்டர் வாங்கிக்கிட்டு சிரமப்படுறாங்க. அப்படிங்கிறத
கருத்தில் வச்சுக்கிட்டு தமிழக அரசு புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம் என்னென்னா, பெண்களுக்கு இலவசமாக வருடத்திற்கு 6 அல்லது 7 சிலிண்டர்கள் தருவதாக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. 6, 7 சிலிண்டர் அப்படின்னா, அந்த 6, 7 சிலிண்டரையும் நம்ம என்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து தரமாட்டாங்க. அந்த சிலிண்டர் வாங்குவதற்கு எவ்வளவு பணத்தொகை ஆகுமோ அந்த தொகையை அந்த பெண்களினுடைய பேங்கிற்கே, அவர்களினுடைய அக்கௌண்ட் பாஸ்புக் இருக்கே, நாங்கள் வந்து டெபாசிட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய சலுகைகள் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, இன்றைக்கு தன்னுடைய பெண்கள் தன்னுடைய பிள்ளைகள் வந்து கெட்டு போயிடக்கூடாது, தன்னுடைய பிள்ளைகள் தவறான வழியில் போகிறாங்க, இந்த குட்கா, இந்த கஞ்சா, இன்னும் இது போன்ற அபீன், இன்னும் இது போன்ற எல்எஸ்ஜி, இது போன்ற நிறைய விஷயங்களை பயன்படுத்தி தன்னுடைய பிள்ளைகள் வந்து தவறான பாதையின் பக்கம் போகிறாங்க அப்படின்னு கவலைப்படுறாங்க. அதை போக்குவதற்காக வேண்டி, அந்த கவலையை நீக்குவதற்காக வேண்டி, அடுத்த தலைமுறையினரை நல்ல கொண்டு போவதற்கு, இன்னும் பெண்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளை நல்லா வளர்ப்பதற்கு இது போன்ற போதை தடுப்பு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ எப்படி ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதோ, அது போன்று போதைப்பொருள் தடுப்பு ஸ்டேஷன் ஒன்று வைக்க போகிறாங்க. போதைப் பொருளை தடுப்பதற்காக வேண்டியே ஒரு நிறைய போலீஸ் இருப்பாங்க. அது போன்ற ஒரு பிரிவை வந்து நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறோம், அது போன்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் எக்ஸட்ரா நிறைய ஸ்கீம்ஸ்களை பெண்களுக்கு இந்த ஒரு அரசு கொண்டு வந்திருக்கின்றது. இன்னும் இனி வரக்கூடிய காலங்களில் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸ்கள், இன்னும் அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை பின்தொடருங்க.